கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாட்களில் எளிமையான என்னை கூட கர்த்தருடைய மனிதர்கள் மத்தியில், தேவ மனிதர்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நிறுத்தினதற்காக, அவருடைய அந்த மகத்தான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கிருபை. ஒரு சின்ன ஜெபத்தோட நாம் செய்திக்கு முன்பாக கடந்து போவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுவது. இந்த பகல் வேலையில் அப்பா, பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவரை மனுமக்களோட உலாவின தேவன் ஆண்டவரை, ஏதேன் தோட்டத்தில் உலாவின கர்த்தரப்பா, இந்த காலை வேலையில் எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரை அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா, ஆராதனை வேலையில் அப்பா உடைய பிரசனத்தை அதிகமாக நாங்கள் உணர்ந்தோம் சுவாமி. அப்பா, ஜெபிக்கும் போதே நம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் கடந்து வந்ததை நாங்கள் பார்த்தோம். பாரத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்த தெய்வம் ஆண்டவரை, இப்பொழுதும் உடைய வசனத்தை ஆண்டவரை கருத்தாய் கேட்டு ஆண்டவரை கவனமாய் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களை நடத்துவீராக. கிருபதாகரும் ஆண்டவரை உடைய கிருபினால நடத்தும். இந்த 2023 அப்பா, எங்கள் ISPFல ஆண்டவரை இன்னும் அதிகமான ஆண்டவரை அப்பா எல்லைகளை தொடத்தக்கதாக, இன்னும் அதிகமான குடும்பங்களை சந்திக்கத்தக்கதாக ஆண்டவரை, இன்னும் அதிகமான ஆண்டவரை LIC குடும்பங்களை, இன்சூரன்ஸ் குடும்பங்களை மண்டை கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரை கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும், வழி நடத்தும். ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளையில் கூட நான் அந்த வாக்குத்தத்த செய்தி, எங்களுக்கு ஐக்கியத்துக்கு அடுத்த வாக்குத்தத்த செய்தியை கொடுக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை மிகவும் தெளிவாக என்னோட பேசினதுனால நான் அதை எடுத்திருக்கிறேன், மதியில் அதை கொண்டு வந்திருக்கிறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் நான் வாசிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் ஆவியானுடைய அபிஷேகம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, ஆவியானுடைய அபிஷேகம் என்பது பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருந்தது. குறிப்பிட்ட நபர்கள் தான் அதை கேட்டு அதை போராடி பெற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இன்று ஒவ்வொரு சபை பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் என் ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய அபிஷேகம் இன்னைக்கு ரொம்ப 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 ஒரு அவசியமாய் தேவைப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல கூட ஆவியானவர் நம்மோடு செய்கிற 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விடுதலை. முதல்ல ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அல்லது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிறவராக, நம்மை விடுவிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. விடுதலை தருகிற ஒரு ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது அங்கே விடுதலை இருக்கும், அங்கே விடுதலை இருக்கும். அல்லேலூயா. அங்கே எந்த விதமான பாண்டேஜ், எந்த விதமான கட்டுகள் அங்கே இருக்காது. அல்லேலூயா. அங்கே தேவையில்லாத கசப்புகள் இருக்காது, அங்கே வைராக்கியங்கள் இருக்காது. அங்கே நம்மை ஆண்டவருக்கு நேராக ஓடுகிற ஓட்டத்தில் இழுத்து பிடிக்கிற, நம்மை தடை பண்ணுகிற எந்த காரியமும் அங்கே இருக்காது. அவனர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட, உற்சாகமாய் ஓட, கிருபையாய் ஓட கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுவிக்கிற ஆவியானவர். நம்ம பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை நாம் நோட் பண்ணி கொள்ள வேண்டும். வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் முன்னாடி வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, எப்படி எனில் 15, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பாருங்க, அவர் சொல்றார். அது மாத்திரம் அல்ல, 18 அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று
நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மை அல்ல, விரும்பாத தீமையே செய்கிறேன். 23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காணுகிறேன். அது என் அவயங்களில் உண்டாகிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு போராட்டம். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை நம்ம பவுலுடைய வாழ்க்கையின் முன்னான வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தார். கர்த்தருடைய அன்பினால தொடைப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் கர்த்தருக்குள்ளாக அவர் ஒரு பெரிய ஊழியக்காரனாக பரிமளித்தார். ஆனா நான் விசுவாசிக்கிற இந்த காரியம், அவர் சொல்லுகிற காரியம் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த நியாய பிரமாணத்தின்படி ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் அல்ல. கர்த்தரை அறிந்து கர்த்தருக்காக ஜீவிக்கும் போது ஒரு போராட்டத்தை அவர் வாழ்க்கை, மாம்ச போராட்டம், மாம்சிகமான ஒரு போராட்டம். அல்லையா? மாம்சம் இப்போ எந்த பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிசிஷன் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மாம்சம் குறுக்கிடும். டக்குன்னு தவறான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது, தவறா பேசி விட வாய்ப்பு இருக்கிறது, தவறா மற்றவர்களை யோசித்து விட வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ரொம்ப பெரிய ஒரு தவறு செய்வோம், துணிகரமான பெரும் பாதகங்களை செய்வோம் நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன கோபம் கூட, ஒரு மூர்க்கம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க விடாமல் அது தடுத்து விடும். பிரியமானவர்களை, நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருடைய ஒரு மகிமை வெளிப்படுவதற்கு அது தடையாய் அமைந்து விடும். அருமையான உன்னத பாட்டில் சாலமன் சொல்றாரு, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுகளையும் நமக்காக பிடியுங்க. திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா, நம்ம வளர்ந்து கனி கொடுக்க வேண்டியவங்க, நம்ம வளர்ந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டியவங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறு நரிகள், கண்ணுக்கு தெரியாத குழு நரிகள், அது குழி நரிகள் எப்போ வருது எப்போ போகுதுன்னே நமக்கே தெரியாது. நம்ம கிட்ட இப்படி ஒரு குணம் இருக்கான்னு கூட ஒருவேளை நம்ம அறியாம இருப்போம். ஆனா இந்த பாவ சுவாபத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறது எது தெரியுங்களா? ஆவியானவருடைய பிரமாணம். 8:1 அதே ரோமர் 8:1 பவுல் சொல்லுகிறார், 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. அல்லது ஆவியானவர் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சிறு தவறுகளை நம்ம அறியாமலே நம்ம செய்து கொண்டிருப்போம், நமக்கே தெரியாது. இல்லை, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இது நம்ம கரெக்டாக தான் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், அப்பா இந்த கோபம் வீணானதுப்பா, இந்த பேச்சு வீணான பேச்சு, இந்த ஒரு பரியாசம், இந்த இடத்துல உட்கார்ந்து நீ கதை பேசுறது என்ன வருத்தப்படுத்துகிற ஒரு காரியம், இதுல நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தவே முடியாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோட பேசுகிறதை நாம் உணர முடியும். ஆவியானுடைய சத்தத்தை உணர முடியும். கர்த்தர் அப்படி ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஆவியானவர் இருந்ததுன்னா ஒரு விடுதலை இருக்குங்க, ஒரு விடுதலை. எந்த பாவமும் நம்மளை என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. எந்த பாவமும் நம்ம ஆளுகை செய்ய முடியாது. எல்லா பாவ சுவாபத்திலிருந்து ஆண்டவர் ஒன்னொன்னா அப்படியே ஒரு உணர்த்தி நம்மை விடுதலை ஆக்கி கொண்டே வருவார், வெளியே கொண்டு கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கும் ஆவியானவர் நம்மோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பாண்டேஜ், ஏதோ ஒரு சின்ன காரியம் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்று தடையா இருக்கும், ஆண்டவருடைய மனதை அது துக்கப்படுத்துகிறதா இருக்கும். இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்துவார்னா உடனே ஒப்பு கொடுக்கணும், உடனே அவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணிப்போனா அந்த விடுதலை முழுமையா நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவதை நாம் பார்க்க முடியும். ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பாவ சுவாபத்திலிருந்து மாத்திரம் அல்ல, ஆவியானவர் பாரமான காரியத்துல இருந்தோம். ஏன்னா இந்த கிறிஸ்தவ ஓட்டத்துல நம்மை தடை பண்ணுகிறது எபிரேயர் 12:1 நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லு. அப்போ சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவம் மாத்திரம் கிடையாது, சுத்தி அப்படியே நம்ம பக்கத்திலே இருக்கு. ஜஸ்ட் ஒரு செகண்ட் நம்மள அறியாம விழுந்து போகலாம் வாய்ப்பு இருக்கு. டக்குன்னு நம்ம கூட ஒரு சில நேரத்துல என்டர் ஆயிடுறோம், தேவையில்லாத ஒரு பேச்சு பேசிடுறோம், தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்து விடுகிறோம். உடனே ஆவியான உணர்த்துனா ஐயோ ஆண்டவரை வெளியே ஓடியாடுறோம். இல்லை, இது நடக்குது. நம்ம ஒருவேளை நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம ஒருவேளை அதை ஒத்துக்கொள்ள நம்ம மனசு மறுக்கலாம். ஆனா அநேக வேளைகள்ல இது இந்த போராட்டம் தொடர்ச்சியா நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவியானுடைய ஒத்தாசை, ஏன்னா அவர் யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் யாரு? நமக்குள் வாசமா இருக்கிறவர், நம்மோடு இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. இயேசு தாமே சொல்லி போனார், உங்களோடு இருக்கக்கூடிய வேறொரு தேற்றவாளனை
பிதாவானவர் உங்களுக்கு அனுப்புவார். ஆமென். அவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு வாசம் பண்ணுவார். உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க, நமக்குள்ள இருக்கிறாங்க, நம்மோட வாசம் பண்றாங்க, நம்மை நிரப்பி நடத்துறாங்க. அவர் தொடர்ந்து நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாவ காரியங்கள் நம்மை அணுகும்போது, பாவத்துக்கு நேராய் பிசாசானவன் நம்மளை அது டெம்ப்ட் பண்ணும்போது அவன் அப்படியே தூண்டி விடுவான் பாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலையை கொடுத்து நம்மளை அப்படி பண்ணுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் தான் நமக்கு விடுதலை கொடுத்து, ஆவியானவர் தான் நமக்கு விடுதலை கொடுத்து, கர்த்தரே ஆவியானவர், அந்த ஆவியானவர் தான் நமக்கு விடுதலை கொடுத்து நடத்த முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாரமான காரியம். இன்னைக்கு அநேக வேளை நம்ம சபையில போனா கூட ஆண்டவரை முழு மனதோட ஆராதிக்க முடியாதபடி எவ்வளவு பாரம் வருது இல்ல. நான் அநேக வேளை உணர்ந்திருக்கிறேன். நான் என்னுடைய இளம் பிரயாயத்திலேயே ஒரு கடினமான பாதையில நான் கடந்து போனதுனால என்னுடைய 18வது வயதுல என் தகப்பனார் இறந்து போனார். எனக்கு 5 சகோதரிகள தங்கைகள், 5 தங்கச்சி. எனக்கு 18 வயசு, 5 தங்கச்சி, ஒரு தம்பி. என் கடைசி தங்கச்சிக்கு 4 வயசு எங்க அப்பா இறக்கும்போது. அம்மாவுக்கு வேலை இல்லை. நான் தான் எல்லாவற்றையும், நான் ஆண்டவருடைய கிருபையினால, கர்த்தருடைய கிருபையினால நான் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய ஒரு சூழல்ல நான் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா சபைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த வாரம் இப்படி ஓட்ட போகிறோம், இந்த பிரச்சனை இருக்கு, அதாவது ஒரு மனசு ஃபுல்லாக ஒரு பாரத்தோடு தான் போகும். பாரமாக இருக்கும், அப்படியே நெருக்கமாக இருக்கும். ஆண்டவரேன்னு சொல்லி அழுதுட்டு தான் போகணும். ஆனால் அங்கே போய் உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்க விட முடியாது. ஆண்டவரே இந்த வாரம் இப்படி ஆயிடுச்சு, அடுத்த வாரமாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா, எங்கள் தேவைகளை கற்று சந்திப்பீரா, இப்படி ஆண்டவரை எப்படி செய்ய போகிறேன். எங்கள் மாமா வேற, என்னுடைய அம்மாவுடைய தம்பி வேற எங்கள் கூட இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சுற்றி கடன் வாங்கிட்டு அவரு கிளம்பிட்டார். அவர் வரத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் தற்கொலை பண்ண போனார். உடனே எல்லாரும் சொல்லி அவனுடைய கடத்தையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும், இல்லைன்னா அவன் இறந்து போவான் அப்படின்னு சொல்லி, என்னுடைய 3 வருஷம் பெரியவர். அப்போ அவருடைய கடன் பாரத்தையும் நாங்கள் சேர்ந்து சொன்னோம். ஏன்னா எல்லாரும் நாங்கள் தான் இருந்தோம். அவர் அந்த இடத்த ஊரில் இல்லை, அவர் வேற ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா, எங்கள் சித்தி 3 பேர், அவங்க அண்ணன், அவங்க 2 அக்காங்க, ஒரு தம்பி. இந்த தம்பி தான் இப்படி பண்ணிட்டார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் தம்பி இறந்து போயிடுவான், நீ நம்ம எதனா செய்வோம்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பும் என் மேலே வந்தது. அந்த கடன்காரங்களாம் கேட்கும் போதெல்லாம் நான் தான் பதில் சொல்லணும். அதுவும் ஒரு சில ரவுடிஸ் மாதிரிலாம் இருப்பாங்க, அப்படியே பேசிட்டே இருப்பாங்க நம்ம கூட. இதெல்லாம் மனசுல ஓடிட்டே இருக்கும். ஒரு ஆராதனை பண்ணும்போது இந்த பாரம் இருக்கும், இந்த ஒரு துக்கம் இருக்கும் அப்படியே. ஆனா நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், அந்த ஆராதனை நேரத்துல ஆவியானுடைய அபிஷேகம் கடந்து வரும் பாருங்க, ஆவியானுடைய வல்லமா கடந்து வரும் பாருங்க. என் துக்கம்லாம் மறைந்து போகும், என் துயரெல்லாம் மறைந்து போகும். அது புது நம்பிக்கை கொடுப்பேன். நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன், என் வல்லமும் கூட இருக்கு, அவனை விடுவித்து நடத்துவேன், நான் எந்த சோர்வும் உனக்கு வராதபடி, எந்த தீங்கும் வரா, நான் பாதுகாத்துக் கொள்வேன்னு சொல்லி அவையானவர் என்னோட பேசும்போது நான் உண்மையா அந்த ஆராதிக்கவே அந்த விடுதலை எனக்கு தேவைப்படுது. அப்போதான் எனக்கு ஆண்டவரை ஆராதிக்கவே முடிந்தது பாருங்க. அந்த அபிஷேகம் நம்மை ஆராதிக்க அந்த விடுதலை வேண்டும். பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து, பாவத்திலிருந்து, பாரமான யாவற்றிலிருந்து என் ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி நடத்துவார். ஆவியானவர் நம்மை விடுதலை. இன்னைக்கு அந்த அபிஷேகம் நமக்கு தேவைங்க. அந்த அபிஷேகம் தேவை. இன்னைக்கு கூட நம்ம ஆண்டவரை முழுமையா ஆராதிக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா? நான் சொல்றேன், ஒரு நிமிடம் ஆவியான எடுக்கிறேன், ஆவியான நிரப்புங்க ஆண்டவரை. எனக்கு ஒரு துக்கம் இருக்கு, எனக்கு ஒரு ஏதோ ஒரு பேச்சை கேட்டுட்டு அந்த உள்ள கொடைஞ்சிட்டே இருக்காது, தேவையில்லாத வார்த்தை ஓடிட்டே இருக்கு, அவங்க பேசின பேச்சு என்னால மறக்கவே முடியல, என்ன நீங்க நிரப்புங்கன்னும் போது நான் சொல்லுவேன், அந்த துக்கத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார், ஆவியானவர் மாற்றுவார். அந்த அபிஷேகம் மாற்றும். அல்லேலூயா. அந்த துயரங்களெல்லாம் ஆவியானுடைய அபிஷேகம் மாற்றும். ஆவியானவர் புது பலம் தருவார், புது கிருபை தருவார். ஆமென். புதிதாக நம்மை உற்சாகப்படுத்தி அவர் நடத்துவார். உற்சாகமான ஆவியானவர், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவியானவர். அல்லேலூயா. பாரமான யாவற்றையும் என் ஆவியானவர் மறைத்து நடத்துவார் பாருங்க. விடுதலை தந்து நடத்துவார். பாவத்திலிருந்து விடுதலை, பாரங்களிலிருந்து விடுதலை, அல்லேலூயா, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. நோயிலிருந்து கூட என் ஆண்டவரால் விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் ஒரு பெரிய ஒரு அருமருந்து பாருங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அநேக வேலைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம், ஒரே ஓடிட்டே இருப்போம், நம்மளுக்கு ரொம்ப அழுத்தங்கள் இருக்கும், மன போராட்டங்கள் இருக்கும், வேலை நிமித்தம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்படி அடுத்த காரியங்களை முடிக்கணும், பிள்ளைங்களுடைய காரியங்கள் எல்லாம் மனசில் ஓடிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அந்த காரியங்களில் கூட நமக்கு விடுதலை கொடுத்து நல்ல ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார்.
அது பைபிளில் இருக்கு இல்லை? ஆண்டவர் பேசுகிறாரு. அது பார்த்தீங்கன்னா ஏசாயால கர்த்தர் பேசுகிறார், அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பேசுகிறார். அல்லேலூயா. நான் அவர்களை இன்னைக்கு ஜனங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கிறாங்க. கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், ஐயோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பாரமாக கடினமாக ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 28ஆம் அதிகாரம் ஏசாயா 28:11-12 பாருங்களேன். பரியாச உதவினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆனா அதுதான் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் இன்னைக்கெல்லாம் நான் ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா உணர்ந்திருக்கிறேனோ, அன்னைக்கெல்லாம் நான் கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல நிறைந்து அந்நிய பாஷையில பேசிட்டே இருப்பேன். நிறைய நேரம் டங்ஸ்ல பேசிட்டே இருப்பேன். தனியாரையில் உட்காந்து, தனியாரெல்லாம் கிடையாது, நாங்கள் எப்போவுமே ஜெபம் பண்ணுற அந்த கட்டில் பகுதியில் ஒரே ரூம் தான் எங்களுது, பழைய வீடு. அங்கே உட்காந்துட்டு அப்படியே அந்த கட்டில் மேலே அப்படி முட்டி போட்டுட்டு கட்டில் மேலே கை வச்சுட்டு அப்படியே அந்நிய பாஷையில் பேசிட்டே இருப்பேன். எந்த விதமான ஒரு பாரம், எந்த விதமான நெருக்கம், ஒரு திகில், என்ன பண்ண போகிறோம் திகில் எதுவாக இருந்தாலும் அந்த நேரம் மறைந்து போகும். ஒரு விடுதலை கிடைக்கும். ஒரு விடுதலை, விடுவிக்கிற ஆவியானவர், இளைப்பாறுதல் தருகிற ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி ஃப்ரீ பண்ணி நடத்துவாருங்க. நம்ம ஃப்ரீயா ஓடும் ஆண்டவர், பாரமே இருக்காது. அது கடினமா தெரியாது. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை எத்தனை பேருக்கு கடினமா இருக்கு. அந்த ஓட்டை எவ்வளவு கடினமா இருக்கு. இப்படி பண்ணணுமே, அப்படி பண்ணணுமே, இதை விடணுமே, அதை விடணுமே. ரொம்ப ஒரு இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை பார்க்குறேன்னா ரொம்ப கடினமா அதை ஃபீல் பண்றாங்க. மொபைல் ஃபோன் அவங்களுக்கு ரொம்ப எளிமையானது. அடிமைப்படுத்துகிற காரியம் அவங்களுக்கு எளிமையானது இருக்கு. ஆண்டவரோட நடக்கிற காரியம், வேத வாசிப்பு, ஜெபம், இல்லை ஒரு கர்த்தருக்காக ஏதாவது ஒரு செய்ய சொன்னால் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கு. ஆனால் ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது, கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ளாக வாசம் பண்ணும்போது, கர்த்தருடைய கற்பனைகள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக ஜீவிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ரொம்ப அது ஆசையாக இருக்கும். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாகவே தோணாது. அதில் ஒரு விடுதலை இருக்கும். நமக்கு ஒரு ஃப்ரீ பண்ணி நடத்துவார். ஒரு ஃப்ரீடம், சுயாதீனம் நமக்கு இருக்கும் பாருங்க. கர்த்தர் அப்படியா நம்ம நடத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு அதிகமாக நம்ம அதை ருசிக்கணும், அதிகமாக அதை உணரணும். விடுதலையோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். கர்த்தர் அப்படியா நம்ம தொடர்ந்து நடத்துவாராக. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ விடுதலை மாத்திரம் கிடையாது. விடுதலை உண்டுன்னா விடுதலை தான் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் விடுதலையும் உண்டு அப்படின்னா ஒரு அழுத்தம் இருக்கிறது. அங்கே வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம இன்னும் அதிகமாக தியானிப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம் உண்டு, யோவான் 1:12. இல்லை, அந்தபடியே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அவரை ஏற்றுக்கொள்ளும்போது இயேசுவானவரை மாம்சத்தில் வந்த வார்த்தையினால, வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள கிருபையினாலும் சத்தியத்தினால நிறைந்தவராய் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணினார். அந்த இயேசுவை கண்டடைந்து அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரம். ஆனால் நம்ம பிள்ளை என்பது எப்போ விளங்கும் தெரியுங்களா? இவர் கர்த்தருடைய பிள்ளை தான், இவர் ஆண்டுடைய பிள்ளைங்க, இவர் ஏசப்பாவுடைய பிள்ளை, ஒரு தேவ மனுஷன் அப்படின்றது எப்போ விளங்கும் தெரியுங்களா? நம்ம இந்த ஆவியானவர்களை நடத்தப்படும் போது தான் அது மற்றவங்களுக்கு விளங்கும். அல்லேலூயா. இயேசு உள்ளே இருப்பார், இயேசு நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம முழுமையாக அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவர் வழியில் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அது அபிஷேகம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அவருடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியமான காரியம். அங்கே அது போடப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறாங்க. ஆனா ஆவியானவருடைய ஒரு பெரிய பணியே என்ன தெரியுங்களா? நம்மை நடத்துகிற ஆவியானவர். அது எங்க போடப்பட்டிருக்குன்னா யோவான் 16:13. யோவான் 16:13 பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறார்.
விடுதலையின் ஆவியானவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற ஒரு ஆவியானவர். பாருங்க, அவருடைய பணியை பெரிய ஆவியானவரை குறித்து இயேசுவானவர் பகிர்ந்து கொள்ளும் போது அவர் சொன்ன ஒரு காரியம், ஆவியானுடைய பெரிய ஒரு பணி பார்த்தீங்கன்னா 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அல்லது நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், ஆவியானவரை பெற்று அவர் தருகிற விடுதலையை அனுபவிக்கிறது ஒரு அனுபவம். அது மாத்திரம் இன்னொரு அனுபவம் இருக்கு. அது என்னன்னா, அவர் நம்மை நடத்துவார். சிம்சனை குறித்து நம்ம பார்க்குறோம்ல, அவன் எஸ்தவேலுக்கும் சேராவுக்கும் நடுவில் இருக்கும்போது ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார். ஆவியானவர் அவனை கொண்டு போறார். ஒரு பிலிப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். கந்தாகிய மந்திரியோடு அவன் சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. ஆவியானவர் அதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள். நடத்துறாரு பாருங்க ஆவியானவர். ஆவியானவர் பேசுறார், நீ போய் அந்த வருதில்ல ரதம், ஓடி போய் அதில் லிஃப்ட் கேட்டு ஏறிட்டார். அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை சொல்றாரு. அவர் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், ஞானஸ்தானம் கொடுக்கிறார். உடனே அவன் ஏறி பார்த்தா பிலிப்பு இல்லை. ஆவியானவர் அவனை என்ன பண்ணிட்டாரு, கொண்டு போயிட்டாரான். இப்படிலாம் நடந்திருக்கு. எவ்வளோ அருமையான அனுபவங்கள் பாருங்க. இதெல்லாம் நம்ம வாஞ்சிக்கணும் பாருங்க. இதெல்லாம் நடக்கும், இந்த நாட்கள் நடக்க போகுது. நான் போய் ஆண்டவர் இப்படி நடத்த போறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். வழி நடத்துகிற ஒரு ஆவியானவர். ஆமென். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இன்னைக்கு நம்ம ஒருவேளை ஆண்டவரை அறிந்திருக்கலாம். ஆனா ஒரு சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்துல நமக்கு புரியாம இருக்கும். ஒரு சில காரியத்துக்கு இன்னும் நம்ம கீழ்ப்படியாம இருப்போம். நான் அபிஷேகம் பெற்ற போது ஆவியானவர் என்ன நடத்தின விதத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். நான் 1988 வருடம் ஒரு மே மாதம் அந்த பேரின்ப பெருவிழா முடிஞ்சதும் சிறுநீரகத்துல போயிட்டு ஒரு அண்ணன் தான் தனிப்பட்ட முறையில் எங்களை கூட்டிட்டு போனாங்க. நானும் இன்னொரு அண்ணன், எங்களை நடத்துறதுக்கு ஒரு அண்ணன், 3 பேர் நாங்கள் அந்த சிறுநீரகத்துல போயிட்டு ஜோமம். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, இப்போ வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம சீரநேரம் அப்போ இருந்தது. சீரநேரத்துக்கு பின்புறம் ரொம்ப பேர் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அங்கே போய் ஜோம் பண்ணலாம். அபிஷேகத்துக்காக வாஞ்சித்துட்டு வாங்க, சுத்தாவினுடைய அபிஷேகத்துக்காக வாஞ்சித்துட்டு வாங்க. இன்னைக்கு அது தேவை. ஏன்னா கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நாவை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த நிறைவை நம்ம பெற்றுக்கொள்வோம். அது தேவை. நம்ம இன்னும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். அந்த அண்ணன் நடத்தினாங்க. எனக்கும் ஒரு ஆசை, ரொம்ப தாகத்தோட நான் காலையிலே ஜெபம் பண்ணேன். காலையிலே ஆண்டவர் என்னோட பேசினாங்க பாருங்க. அன்னைக்கே ஆண்டவர் எனக்கு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஏசாயால இருந்தது. ஏசாயால இருந்து ஆண்டவர் என்னோட பேசினாங்க. அது என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயா ஒரே ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். 59:21. காலையில கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. காலையிலே பேசிட்டார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கிற என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலையில என் ஜெப நேரத்தில் ஆவியானவர் அப்படியே பேசுறாரு என்னோட. இயேசுவானவர் பேசுறாரு. அப்படியே சத்தம் கேட்குது. உடனே எடுத்து ஏசாயால எங்க இருக்குன்னு கூட தெரியாது. எடுத்து பார்த்தா அந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த வசனத்தை பிடித்து கொண்டேன். எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு என்ன கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார், ஒரு நிறைவுக்குள்ளாக நான் கடந்து வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் 3 பேரும் போனோம். போயிட்டு அங்கே அந்த அண்ணன் லீட் பண்ணாங்க எங்களை. பெற்றுக்கொள்ளுங்க, தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுங்க, கேளுங்க சப்பா என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு கேட்டால் கூட அந்த ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா லூக்காவில் சொல்லும்போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது வேண்டிக் கொள்வர்களுக்கு பரமபிதா பசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம். இன்னொரு இடத்துல நன்மையானவைகளைன்னு இருக்கும் மற்ற சுவிசேஷத்தில். ஆனால் லூக்கால பார்த்தீங்கன்னா பசுத்தாவியை கொடுப்போம். அப்போ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல நம்ம கேட்க வேண்டியது ஆவியானவரை தான். நம்ம இன்னைக்கு பார்த்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், 2 வீலர் 4 வீலர் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே ஆண்டவர் விரும்புறது பரலோகத்தின் காரியம், மேன்மையான காரியங்களை என் பிள்ளை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், அதை அனுபவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இன்னைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார், அவர் நம்மோட இருக்கிறார், அவர் ஊற்றப்பட்டாச்சு. அவர் திரும்பவும் ஒரு பெந்தேகோஸ்து நாளில் வர மாதிரி வரப்போறது இல்லை. இன்னைக்கு அவர் நம்மோட அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம அவரை பெற்றுக்கொள்ளணும், அவரை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இங்க பாத்தீங்கன்னா அதை சொல்லி அவங்க எங்களை நடத்தினாங்க. அந்த இரவு நாங்கள் 3 பேருமே வந்து சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருந்தோம், சிஎஸ்ஐ சபையில் தான் இருந்தோம். சிஎஸ்ஐ சபையில் சண்டே கிளாஸ் டீச்சர் நாங்கள் 3 பேரும். அப்போது அந்த இடத்துல நடத்தும் போது ஆவியானவர் எங்கள் மேலே ஊற்றப்பட்டார். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு அனுபவம், மகிமையான ஒரு நிறைவை நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ ஆவியானவருடைய அன்னை பாஷை அடையாளத்தோட ஆவியானவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் கிருபையாக எனக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஆவியானுடைய நடத்துதலின் அது வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்த நான், ஆவியானவர் உடனே பேசினது போது உடனே நான் முழுகி கர்த்தராகிய பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அது வரைக்கும் ஒரு முரட்டாட்டம் ஊழியம் செஞ்சேன், ஆண்டவரை அறிந்திருந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தேன், என் வாழ்க்கையில் இயேசு கிரியை செய்து கொண்டிருந்தார், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் கூட என் வாழ்க்கையில் ஞானஸ்தானம் என்ற ஒரு அனுபவம் இல்லை. அப்போ ஆவியானுடைய அபிஷேகம் வந்ததும் ஆவியானவர்கிட்ட நானே கேட்டானே, ஆவியானவர் என்ன ஞானஸ்தானம் எடுக்க முடியாது வந்து உணர்த்துகிறார் போது உடனே அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக அடுத்த சத்தியத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்தினார். அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருந்தார். நம்ம அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு ஊழியர்கள் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அந்தியோகியா சபையில் அங்கே இருந்த பாஸ்டர்ஸ்க்கு, அங்கே இருந்த வந்து தீர்க்கதரிசியாய் ஊழியர் செய்து கொண்டிருந்தவங்கலாம் சேர்ந்து அவங்க ஜெபித்து கொண்டிருந்த போது அங்கே ஆவியானவர் நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஊழியத்தை குறித்து ஆவியானவர் அங்கே பேசுகிறதையும் நாம் பார்க்க 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுள்ளப்பட்ட ஊழியத்தில் கூட அவர் நம்மை நடத்துவார். நான் என்ன ஊழியம் செய்யணும், நான் எப்படி அப்பா அம்மாக்காக நான் வந்து பணி செய்வது, எனக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க, ஒரு குடும்ப ஊழியம் செய்யலாமா, இல்லை ஆராதனை ஊழியம் செய்யலாமா, நான் வந்து மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகள் மத்தியில் ஊழியம் செய்யலாமா, இல்லை நான் ஐஎஸ்பிஎஃப்ல இருக்கிற இந்த இடத்துல எனக்கு நீங்கள் என்ன பணி வச்சுருக்கிறீங்க, என்னவாக இந்த ஊழியத்தில் என்ன நான் ஒப்பு கொடுத்து ஓடட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு விசேஷத்தை ஒரு அழைப்பை கர்த்தர் அங்கே கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக கூட பார்த்தீங்கன்னா பவுலுடைய ஊழியத்தில் அவங்க வந்து ஆசியாவுக்கு போகணும் அப்படின்னு பிரயாசப்படும் போது ஆவியானவர் அவர்களை ஆசியாவுக்கு போக ஒட்டாதிருந்தார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 18:7 பார்த்தீங்கன்னா மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் தரிசனம் கிடைக்குது. மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய, மாசிடோனியா போறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கொரிந்து பிலிப்பி எல்லாத்துக்கும் போறாங்க. ஆவியானவர் நம்மை ஊழியத்தில் நடத்துவார், சத்தியத்துக்குள்ள நடத்துவார், குடும்பத்தில் கூட அவர் நம்மை நடத்துவார். குடும்ப காரியங்களில் கூட ஆவியானுடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் அடுத்து என்ன பண்ணணும் சுவாமி, நான் என்ன செய்யணும், ஆவியானவர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க. ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய ஆண்டவரே அப்பா முக்கியமான ஒரு சில காரியங்களாக இருக்குதுல்ல, நான் தவறான முடிவு எடுத்து விடக்கூடாது, எனக்கு உதவி செய்யணும் போது ஆவியான அற்புதமாய் நம்மை நடத்துவார். பேசுகிற ஆவியானவர் உள்ளத்தில் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். வேதமெங்கும் அதுக்கு சாட்சி இருக்கு, நம்மளும் அதுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளாய் மாற முடியும். கர்த்தர் அது அப்படியே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்ததாக கடைசி ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம், ஃபர்ஸ்ட் 2 காரியம் நம்ம பார்த்தோம். ஆவியானவர் தருகிற விடுதலை, ஆவியானுடைய வழி நடத்துதல். 3வது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1:8 ரொம்ப ஃபெமிலியரான வேத பகுதிகள் தான் இதெல்லாம், நம்ம ரொம்ப வாசிக்கிற வேத பகுதிகள். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே அப்போஸ்தலர் 1:8 பசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கொள்கிறேன், நானே வாசிக்கிறேன். 1:8 பசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா தேசத்திலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. வல்லமை தருகிற ஆவியானவர்.
விடுதலை தருகிறவர், வழி நடத்துகிறவர், வல்லமை தருகிறவர், பலன் பலன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக சாட்சி சொல்லணும்னா அதுக்கு ஒரு பலன் வேணும் தான் இல்லையா? சாதாரணமாக நம்ம போய் மற்றவங்க முன்னாடி இயேசுவானவரை குறித்து சொல்லிட முடியாது. நடுக்கம் இருக்கும், ஒரு விதமான ஒரு ஷை இருக்கும். ஆனால் ஆவியானவர் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலையே பட மாட்டீங்க. போய் அடித்து விட்டுட்டு வருவீங்க, யார் முன்னாடியும் பேச முடியும். அது நான் உங்களுக்கு வேதத்துல இருந்தே கூட ஒரு உதாரணம் நான் சொல்ல முடியும். லூக்காவில் பார்த்தீங்கன்னா அருமையான பேதுரு குறித்து நாம் பார்க்கும்போது, லூக்கா ஒரே ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 56 அது எழுதப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில் உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றால், அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். அதற்கு சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீ அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேர், மனுஷனே, நான் அல்ல அப்படின்னு சொல்லி இங்க மறுதலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவரை மறுதலிக்கிறான் பேதுரு, அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இது கல்வாரியின் சிலுவைக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் விசாரணைக்கு உட்பட்டு படுத்திருந்தார் ஏரோதனுடைய அரண்மனையில. பிரதான ஆசானுடைய அரண்மனையில தான் இது நடக்கிறது. இந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சேவல் 2 முறைக்கும் ஒரு முன்னே அவர் மறுதளித்ததை நாம் பார்க்கிறோம். 3 முறை மறுதளித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இதே பேதுருவை குறித்து நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார், ஆவியானுடைய வல்லமையினால நிரப்பப்படுகிறார். அந்த பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடி அவங்க அங்க இருக்கிறாங்க. அங்க இந்த பேதுரும் யோவானும் அழைத்து வரப்படுறாங்க. அந்த சப்பானி குணமாக்கின அந்த அற்புதத்தை கண்டு இவர்களை விசாரிக்கும்படியாக அழைத்து வரப்படுறாங்க. அப்போ நடந்த ஒரு காரியம், அவர் பேசினதை இங்க வேதம் நமக்கு பதிவு பண்ணி இருக்கிறது. 13வது வசனம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பிரதான ஆசானுடைய வேலைக்காரி கிட்ட மறுதளித்த பேதுரு, அங்க இருந்த போர் சேவன் கிட்ட மறுதளித்த பேதுரு, இப்ப யாருகிட்ட பேசுறாரு? பிரதான ஆசாரியர்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. அவரால் என்று வேறொருவரால் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே எங்கும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படும். ஆணித்தரமா, தைரியமா. அதாவது அந்த காலத்துல நியாயப்பிரமாணத்தை போதித்தவங்களா இருந்தாங்க. வசனத்தை சொல்லி விளக்கம் சொல்லுவாங்க. ஆனா அந்த அதிகாரம், அதனால்தான் இயேசுவானவர் பேசும்போது அன்னைக்கு ஜனங்கள்லாம் அவர் பேசின அந்த தைரியத்தை, அந்த அவர் அதிகாரமுடையவரை போதித்தபடினால் ஆச்சரியப்பட்டாருன்னு எழுதப்பட்டிருக்கு மார்க்கில். இங்க கூட பாத்தீங்கன்னா அதே தைரியத்தை, இயேசுவானவருக்கு இருந்த அதே தைரியம் இன்னைக்கு அவருடைய சிஷ்ய பிள்ளைகளுக்கு இருக்கு. என்ன காரணம் தெரியுங்களா? அன்னைக்கு பிரதான ஆசாரியருக்கு வேலைக்காரி முன்னாடி நின்ன போது அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன் அப்படின்னா, அபிஷேகம் இல்லை. இயேசுகிட்ட இருந்த அபிஷேகம் அன்னைக்கு அவங்க கிட்ட இல்லை. இப்போ இயேசுவானவருடைய இருந்த அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை இன்னைக்கு இவர்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறது. இந்த தைரியம், அந்த வல்லமை, அந்த பலன். நம்ம இதே போல வேதத்துல அநேக ஓமானங்களை நாம் பார்க்க முடியும், அநேகரை பார்க்க முடியும். விசேஷமாய் ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பந்தி விசாரிப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட 7வரில் ஒருவன் ஸ்தேவான். அவனுடைய வேலை பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஒழுங்கா போதா, எல்லாருக்கும் சரியா பரிமாறப்படுதா அப்படின்னு சொல்லி விசாரிப்புக்காக, பந்தி விசாரிப்புக்காக ஏற்படுத்தப்பட்டவர். சரியா குழம்பு போலனா குழம்பு எடுத்துட்டு போய் கொடுக்கணும், ரொட்டி போலனா ரொட்டி கொடுக்கணும். இந்த வேலைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். ஆனா அவருக்குள்ளாக இருந்த அபிஷேகம் அன்னைக்கு அந்த தேசத்துல அவரை கர்த்தருக்காக ஒரு திட சாட்சியாக பலப்படுத்தினார். வல்லமினால, அபிஷேகத்தினால நிறைந்த ஒரு அநேக அடையாளங்கள் அற்புதங்களை செய்தார். அது மாத்திரம் இல்ல, பெரிய பெரிய ஞானிகள் கிட்ட கூட அவர் அவர் தர்க்கம் பண்ணி இயேசுவை ரட்சகர் என்பதை திஷ்டாங்கப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தருக்காக ஸ்தேவான்
எலும்பி செய்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. காரணம் என்ன? ஆவியானவர் தருகிற பலன், ஆவியானவர் தருகிற வல்லமை. கடைசி நாள் அது நமக்கு அதிகமாக தேவை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறவர்கள் அதிகமாக இருக்கிற சூழல், எதிர்பேசுகிறவர் அதிகமாக இருக்கிற ஒரு சூழல், எதிர்ப்பு அதிகமாக கிளம்பி இருக்கிறது. இன்னைக்கு வெளியே போனால் கூட ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் இன்னைக்கு நம்ம யாரும் ஊழியம் செய்யவே முடியாது. ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். அப்படி வல்லமை தேவை. இன்னைக்கு ஆண்டவரை வார்த்தையினால் மாத்திரம் அல்ல, அடையாளங்கள் அற்புதங்களினாலும் நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு வெறும் வார்த்தை மட்டும் இன்னைக்கு போதாது, வசனம் மட்டும் கூட போதாது. அந்த வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்கள் அற்புதங்கள் மார்க்கில் சொல்லப்பட்டது போல 16ஆம் அதிகாரத்தில் அவர்கள் போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு இருந்து அடையாளங்களான அற்புதங்களான வசனத்தை உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு அந்த நிரூபணம் வேண்டும், அந்த நிரூபணம் வல்லமை வேண்டும். வல்லமையோட வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் அதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்துவாராக. இன்னைக்கு ISPFல கூட நம்ம போகிற ஊழியங்களிலெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும், அந்த வல்லமை வெளிப்படணும். நம்ம அதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தான் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் இந்த ஏற்காடு கேம்ப்லாம் பார்த்தேன். ரொம்ப ஆசீர்வாதமாக மகிமையாக கர்த்தர் நமக்கு நடத்தி கொடுத்தார். உண்மையாகவே ரொம்ப ஆசீர்வாதமாக. அது ஆவியானுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. இன்னும் அவருடைய அசைவாடுதல் அதிகமாக போகிறது. இன்னும் மகிமையான காரியங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டே நாம் அதை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த ஆவியானவருக்காக இன்னும் அதிகமாக காத்திருப்போம். இன்னும் புது பலன் பெற்றுக்கொள்வோம். புதிய அபிஷேகம் நேற்றைய அபிஷேகம் இல்லை, நேற்று ஆண்டவர் கொடுத்த வல்லமை அல்ல, இன்னைக்கு ஒரு புதிய வல்லமை, இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம் கர்த்தர் நமக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட விரும்புகிறார். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே வழி நடத்துதல் உண்டு. நம்ம பேதரையாக இருந்தாலும் திசை கெட்டு போக போகிறதில்ல. வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் கேட்கும். இன்னைக்கு ஆவியான நம்மோடு இருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அவர் நம்ம என்ன பண்ணுறாங்க, வல்லமையினால் நிரப்பி. ஆமென். இந்த உலகத்திற்கு இயேசுவை இரட்சகராக அறிவிக்க புறப்பட்டிருக்கிற நமக்கு இயேசுவை எப்படியாக இந்த உலகத்துக்கு கொடுத்து விட வேண்டும், இரட்சகராக இயேசுவை எப்படியாக இந்த உலகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு இயங்கி கொண்டிருக்கிற நமக்கு ஆவியானவர் புது பலன் தந்து, புதிய வல்லமை தந்து, கிருபை தந்து அவர் நம்மை நடத்த போகிறார். பெரிய காரியங்களை ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் செய்ய போகிறார். ஆமென். இதனால அதை ரொம்ப வாஞ்சிப்போம். இந்த 2023 ஆவியானவருடைய ஆண்டாக இருக்கட்டும், ISPFக்கு ஆவியானுடைய ஆண்டாக இருக்கட்டும். ஆவியானுடைய கிரியைகளை நம்ம பார்க்கணும், ஆவியானுடைய அசைவாடுதலை பார்க்கணும். ஆவியான நம்முடைய ஐக்கியத்தில் இன்னும் மகத்துவமான காரியங்களை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் எதிர்பார்க்கறது எல்லாம் என்ன தெரியுங்களா? அர்ப்பணிப்புள்ள மனுஷர்களை அவர் அபிஷேகத்தை நடத்துவார். அவர்களெல்லாம் அவர்கிட்ட தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தார்களோ அவர்களையெல்லாம் அவர் ஆற்றல் மிக்கவர்களாய் மாற்றினார். அவர்களை கொண்டு, அந்த சிறிய மனிதர்களை கொண்டு, ஒன்றுமறியாத அந்த மனிதர்களை கொண்டு பெரிதான காரியங்களை ஆவியானவர் நடைபெற்றார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆராதனை நடத்தும் போது கூட அருமையான அண்ணன் சொன்னாங்க, தாழ்மையான சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே ஆவியானவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது அர்ப்பணிப்பு தான் அவருக்கு வேணும். அல்லேலூயா. ஆற்றலை அவர் கொடுத்து விடுவார். ஆற்றல் தேவையில்லை, தாழ்ந்து அவருக்கு தேவையில்லை. நம்மளுடைய படிப்பறிவோ பட்டறிவோ, அல்லேலூயா, நம்மளுடைய மற்ற காரியங்களோ நல்லது தான் எல்லாம். ஆனால் அது இல்லைன்னா கூட நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆமென். அது இருக்கிறவங்களுடைய மேலாக நம்ம நிறுத்த, தமது வல்லமினால, கிருமினால, பலத்தினால நிறுத்த ஆவியானவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். கட்ட சத்தியத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டு அதிகமாக நம்ம வாஞ்சேதான். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் இது முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். எல்லா விஷயத்திலையும் பரலோக ராஜ்யத்தின் விஷயத்துல வாஞ்ச, ஆவல், தேடுதல் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஆசையா தேடுவோம், ஆசையா வாஞ்சிப்போம், அப்படியே நிரப்ப முழுமையா வரைக்கும் நம்ம அவரோட அபிஷேகம் பெற்றிருக்கலாம். ஆனா அதை ஒரு மட்டுப்படுத்தி அப்படி அபிஷேகத்துக்கு முழுமையா ஒப்பு கொடுக்காம ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போனா அபிஷேகம் நிறையிறது அப்படி இல்லை.
இப்போ அந்த அனுபவத்தை முழுமையா இன்னும் ஒரு நிறைவுக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நிறைவுக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை கேக்குதுங்களா? பிரைஸ் எல்லாம் கேக்குது பிரதர், கேக்குது. கர்த்தர் அப்படியா நம்மை நடத்துவார். வாஞ்சிப்போம், பெற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரப்பா, எங்களை விடுதலையாய் நடத்த ஃப்ரீ பண்ணி ஆண்டவரை, எந்த பாண்டேஜ் இல்லாம, எந்த எந்த பாவத்தினுடைய ஆண்டவரே அந்த ஒரு 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 சின்ன ஒரு நெருடல் கூட இல்லாம ஆண்டவரே எங்களை நடத்த நீங்க வல்லவரா இருக்கிறீங்க. எஸ் ஜீசஸ், எஸ் லார்ட். எங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரே முழுமையாய் ஆண்டவரே கர்த்தருக்காக பயன்படுகிற பாத்திரமாய் மாற்ற ஆவியானவர் நீங்க வல்லவரா இருக்கிறீங்கப்பா. அப்படியா நீர் எங்களை நடத்தும். விசேஷமா இந்த 23ஆம் ஆண்டு ஆண்டவர் 2023ஆம் ஆண்டு எங்களை ஆண்டவரை தனிப்பட்ட ஜீவிதத்துல, குடும்ப வாழ்க்கையில, ஊழிய பாதையில நடத்துங்க ஆண்டவரை. லீட் பண்ணுங்கப்பா. நாங்க எதை செய்யணும்னு சொல்லுங்க. வேலை நாங்க ஆண்டவரை நமக்கு பிடிக்காததை கூட நாங்க செஞ்சுட்டு இருக்கலாம் சுவாமி. எங்களை அறியாமலே ஒரு உற்சாகத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்கலாம், அதை கூட சொல்லுங்க. இது வேண்டாம்ப்பா, இதை செய்யுங்க. போக ஒட்டாது இருந்தார் அப்பா, தேவையில்லாத இடம், உங்களுக்கு பிரியமில்லாத இடம், நீங்க வேண்டான்னு நினைக்கிற இடம், அது போகாதபடி நீங்க தடை பண்ணுங்களை லீட் பண்ணுங்க ஆண்டவரை. சரியான பாதையில லீட் பண்ணுங்க. ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அதே போல இன்னும் வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. இன்னும் மகிமையானவர்களை நாங்க பார்க்கணும், பெரிதானவர்களை நாங்க பார்க்கணும் சுவாமி. நாங்க எதிர்பார்க்கிறோம். கர்த்தருக்காக பெரிதானவர்களை செய்ய நாங்கள் ஆசிக்கிறோம் ஆண்டவரை. இன்னும் உடைய ஆவியானவர் எங்களை புதிய வல்லமையினால, புதிய அபிஷேகத்தினால, புது எண்ணெயினால அபிஷேகத்தை ஆண்டவரை இன்னும் கிருபை வரங்கள் தந்து எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது. ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.